ஹே காய்ஸ், கைஜு நம்பர் 8 இந்த வருஷத்திலேயே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அனிமே லிஸ்ட்டில் அதுவும் ஒன்று. ஸோ அந்த அனிமே வந்து என்னென்னா ஏப்ரல் 13 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமே வந்து மொத்தமாக வந்து தமிழ்லையோ அதே ஜப்பானீஸில் எதே டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே டைமில் தமிழையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த அனிமே வந்து தமிழ் நான் பார்த்தேன். ஸோ கைஜு நம்பர் 8 நல்லா இருக்கா, தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, எதால் அதையும் பார்த்துடலாம். இன்னொரு பேசாமல் வீடியோக்குள்ள விடலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. I got broads in Atlanta, to the lean the family, credit cards in the scams, ain't no licks in the family. கைஜு நம்பர் 8 இது வந்து ப்ரொடக்ஷன் ஐஜியா வந்து ஸ்டூடியோ அனிமேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து எனக்கு பிடிச்ச அதை நல்ல விடங்களை பார்த்துக்கலாம். அது வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் வந்து ப்ளஸ்ஸை பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து சொல்ல போனால் என்னென்னு சொல்கிறேன், அனிமேஷன் குவாலிட்டின்னு வந்து அவங்க ஏற்ற மாதிரி அவங்க அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கு முந்தி நான் பார்த்த இதில் ஜானர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானர்னா கைஜு அட்டாக் நடக்கிற மாதிரி. ஏன்னா வழக்கமாக நான் பார்த்த அனிமேஷன் அதிகமாக இப்படி மாஸ்டர் அட்டாக் நடந்தால் அவன் சூப்பர் ஹீரோ வருவார், அப்படி வருவார். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு சாதாரண ஹியூமன்ஸ் இறக்கி பார்க்காங்களேன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் சாதாரண ஹியூமன்ஸும் இல்லை, கைஜு மாதிரி ஹியூமன்ஸும் இருக்காங்கன்னு ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சுப்பாங்க. எகேன் சொல்லிக்கொள்கிறேன், நான் இதோட மாங்கா ரீட் பண்ணலை. இந்த கைஜு நம்பர் 8 மாங்கா வந்து ரொம்ப பாப்புலரான மாங்கா, பட் நான் என்ன ரீட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து மாங்கா இது எப்படி ஸ்டோரி போகுது, இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்த்துருக்கேன், தமிழ்லாம் பார்த்தேன். ஸோ வந்து என்னோடய மனசில் இருக்கிறது அப்படி சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்த அனிமேஷனில் ஒரு கைண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த கைஜூலாம் பார்க்கக்குள்ள அந்த கோட்ஸிலா வைப் வந்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் கோட்ஸிலா ஃபேனாக ஒரு பிக் ஃபேன் கோட்ஸிலாக்கு. ஸோ கோட்ஸிலா ஃபேனாக எனக்கு இந்த கோட்ஸிலா மாதிரி கைஜூ அந்த அட்டாக் நான் பார்க்கணும் எனக்கு ரொம்ப இதாக போச்சு. அந்த கோட்ஸில் வைப்பே வந்துச்சு. பட் இதில் வந்து ஹியூமன்ஸ் இறக்கி அதை ஹன் பண்ணுறதா இருக்குது கொஞ்சம் இதாக இருக்குது. ஹீரோ வந்து இதில் ஹீரோவாக காட்டுவார் கஃப்கா. அது வழக்கமாக வந்து நிறைய நிமிஷம் வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் வீக்காக காட்டுப்போனால் கெத்தாக காட்டுவாங்க. அதே இப்போ தான் இதுக்கு நடக்க போகுது. இந்த கஃப்கா கேரக்டர் வந்து ரொம்ப வீக்காக காட்டுறது. அவரும் வந்து அவரோட இருக்க மீனாண்ட ஒரு பொண்ணு வந்து தான் அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க சபதம் எடுத்துப்பாங்க வந்து அவங்க என்னென்னா வந்து பெரிய ஆளாகி இந்த கைஜு கண்டுறாங்க. பட் அந்த மீனா கேரக்டர் வந்து அந்த டிவிஷனுக்கே கேப்டன் ஆகிப்போம். பட் நம்ம தலைவர் வந்து கஃப்கா வந்து அந்த அதை கொண்டவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா மிச்ச மீதி அதை வந்து சுத்தம் பண்ணுற வேலை, க்ளீன் பண்ணுற வேலையாக தான் இவர் இருப்பார். பட் வந்து கிளைமேக்ஸ்லேருந்து எபிசோட் எண்டில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சுப்பானு என் தலைவன் கஃப்கா வந்து ஒரு கைஜுவாக மாறுற மாதிரி பார்க்காதவங்க பாருங்கள். ரொம்ப அம்சையான இப்படி அந்த ஸ்டோரி வைஸாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் சாங் இதில் எண்டிங் சாங் சொன்னீங்க. இந்த ஒன் ரிபப்ளிக் கேள்விப்பட்டிங்களா? நிறைய பேர் அவங்க சாங்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப் சேனலில் கூட பெரிய பேண்ட் மாதிரி அவங்களோட இது வந்து தான் ஓப்பனிங் சாங் பண்ணிங்க. ஸோ அப்போ விலங்கு உங்களுக்கு வந்து தனிமையை வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடாக மாறப்போகுதுன்னு. ஸோ வாட்ஸ்அப்போட இதை பற்றி பேசிட்டோம். எனக்கு வந்து சொல்லப்போனால் இதெல்லாம் தான் பிடிச்சிச்சு, நிறைய விஷயங்கள் பிடிச்சிச்சு. முக்கியமாக அந்த ஸ்டோரி என் அனிமேஷன், இந்த ஓப்பனிங் சாங் அப்படி நான் பார்த்த டிஃப்ரெண்ட் அனிமேஷன் ரொம்ப பிடிச்சிச்சு. மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் மைனஸ் என்ன போகிறது நான் பெருசாக நான் சொல்ல மாட்டேன். வேணும்னா வந்து சிலருக்கு வந்து அந்த கைஜுவோட அந்த பார்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள பார்ட்ஸில் அந்த வெட்டுற அந்த மிஷின் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்கஸ்டிங்காக வியர்டாக இருக்கலாம். மற்றபடி அதெல்லாம் ஒரு அதை தவிர்த்து பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். என்ன பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல அனிமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த வருஷத்துலேயே வந்து எதிர்பார்க்கப்பட்ட அனிமேஷனில் சோலோ லெவலிங் ஒன்று அலைது முன்னே அதை புதுசாக பண்ணுறதுல. மற்றபடி வேணும்னா நெக்ஸ்ட்டு மந்த் வந்து டீமன் ஸ்லேயர் சீசன் 4 வருது. ஓகே, மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் என்ன பொறுத்து நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், என்ன பொறுத்தவரை நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம காமனாக அனிமே பற்றின டீட்டெயில்ஸ், அது அனிமே பற்றின ரிவ்யூ பார்த்தேன். அதுக்கு ரேட்டிங் நான் என்ன கொடுப்பீங்கன்னா 10க்கு 8.5 கொடுப்பேன். நல்ல அனிமே பார்க்கலாம் நீங்கள். அண்ட் தமிழ் டப்பிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அனிமேனாலே தமிழ் டப் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் வந்து இது வரைக்கும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து முக்கியமாக காட்டின 3 கேரக்டர் தான். ஒன்று மீனா கேரக்டர், இன்னொன்று கஃப்கா, இன்னொரு அவரோட ஒரு யூனியன் மாதிரி ரெனா இருந்தீங்க ரெனா. அப்படி வந்து ஒரு சில கேரக்டருக்கான டப்பிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து இவங்க ஒன்று நோக்கி போகிற ஸ்டோரி வந்து எனக்கு கிளிஃப் ஆங்கிளில் முடிக்கக்குள்ளே வந்து எனக்கு இந்த க்யூரியாசிட்டி என்ன நடந்து தெரியும். ஸோ மாங்கா ரீட் பண்ணலாமா இல்லை அனிமே சீசனை முடிச்சு போட்டு மாங்கா ரீட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. தமிழ் டப்பிங் எப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜப்பானீஸில் போடுற அதே டைமில் தான் தமிழை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நானும் தமிழ்லேயே பார்த்தேன். தமிழில் உங்களுக்கு கனெக்ட் ஆனோம்னா சிலருக்கு இங்கிலீஷ் பார்க்கல விளங்கும், ஆனால் அந்த ஒரு சில இது வந்து விளங்காது. ஸோ தமிழில் பார்க்கலாம் ஃபுல்ஃபில்லாக இது ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் தமிழில் பார்க்குறது இன்னும் பெட்டர். ஸோ தமிழ் பிடிக்காது ப்ரோ எனக்கு டப்பில் பார்த்தா நல்லா இருக்கும், டப்பில் பார்த்தா நல்லா சொல்கிறாங்க. தமிழ் பிடிக்காதுன்னா தமிழையும் விட அது பெட்டராங்கன்னு நினைக்கிறாங்க. போய் தமிழில் இது டப்லேயோ சப்லேயோ பார்த்துக்கலாம், அது உங்களுக்கு இருப்பா எஞ்சா ஒரு ஆசமான அனிமே மிஸ் பண்ணிடுறாங்க தமிழ்லேயும் வந்துரு. ஸோ நானும் தமிழ் நான் பார்த்தேன். ஸோ கைஸ் போய் பாருங்கள், நான் ஒரு அமேசிங்கான அனிமே எஞ்சா
இந்த ஓவராக பேசாமல் இந்த வீடியோ எடுத்துட முடிச்சுக்கலாம். மறக்காமல் எங்கேயும் சொல்லிக்கொடுறேன், இந்த கைஜு நம்பர் 8 அனிமே மிஸ் பண்ணிடாதீங்க. என் மாங்கா ரீட் பண்ணவங்களுக்கு இது எப்படி இருக்கோ தெரியல, நான் மாங்கா ரீட் பண்ணாதால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருடத்தில் வந்த ஒரு பெஸ்ட்டான அனிமையாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அது மாங்கா ரீட் பண்ணவங்க டிசப்பாயின்ட் பண்ணுறவங்க தெரியல, நான் மாங்கா நான் ரீட் பண்ணலை. ஓகே, இந்த வீடியோ எடுத்து முடிச்சுக்கேன். டேக் இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல ஆகிட்டிருந்தாலும் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. டேக் இன்னொரு வீடியோ மீட் பண்ண பர்ட்டா.